இந்த தமிழ் சைவர்கள் அவங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு வழிபாட்டிலையும் சமய நிகழ்ச்சிகளையும் சொல்கிறாங்களே, அதனுடைய பொருள் என்ன என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் இந்த தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்கின்ற வாழ்த்தொலியினுடைய ஆழ்ந்த பொருளை சிந்திக்க போகிறோம். ஏற்கனவே அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா என்கின்ற அருமையான வாழ்த்தொலிக்கு என்ன பொருள்னு நாம் பார்த்துருக்குறோம். அதில் அது வைதீகம் சார்ந்தது, வடமொழி சார்ந்த மிக அருமையான வாழ்த்தொலி என்று பார்த்தோம். தமிழ் சைவர்களுக்கு தமிழர்களுடைய மரபு சார்ந்து, அவருடைய பண்பாட்டு சார்ந்து, அவருடைய தமிழ் சைவ சமயத்தை சார்ந்து சொல்லப்படுவது இந்த தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்கின்ற வாழ்த்தொலி. இது தனிநபர்களால் தோற்றுவிக்கப்பட்ட வாழ்த்தொலி கிடையாது. இது திருவாசகத்தில், குறிப்பாக சிவபுராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட வரி. தெல்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் புரவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை அப்படின்னு சிவபுராணத்தில் நமக்கு மணிவாசக பெருமான் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த வரிகளிலிருந்து தான் தென்னாடு உடைய சிவன் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அதில் தென்பாண்டி நாட்டான் அப்படின்னு சொல்கிறார். தென்பாண்டி நாட்டான்கிறது தென்னாடு என்று குறிப்பிட்டால் உங்களுக்கு தமிழ்நாடுன்னு தெரியும். அதில் தென்பாண்டி நாடு என்பது பாண்டிய நாட்டை குறிப்பது. ஏன் மணிவாசகர் இந்த பாண்டிய நாட்டை குறிப்பிட்டு சொல்கிறார்? சிவபெருமானை தென்பாண்டி நாட்டான் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் உங்களுக்கு தெரியும், சங்கம் நிறுவி தமிழை வளர்த்த இதெல்லாம் சங்க இலக்கியத்திலாம் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். முருகப்பெருமானும் சிவபெருமானும் சங்கப்புலவர்கள் வரிசையில் இருந்து மதுரையில் தமிழை கட்டி காத்து தமிழை ஆய்வு செய்த குறிப்புகள் நமக்கு நம்முடைய சங்க இலக்கியங்களிலே இருக்கின்றது. திருவிளையாடற் புராணம், இன்னும் மற்ற சங்க இலக்கிய நூல்களில், திருமுறைகளில் சிவபெருமான் தமிழ் காத்ததை, தமிழ் வளர்த்ததை பல அருளாளர்களும் பாடியிருக்கின்றார்கள். அதை குறிப்பாக மணிவாசகர் பல இடங்களில் தென்பாண்டி நாட்டானை என்று பல இடங்களில் பாடுகின்றார். தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை அப்படின்னு சொல்லி பல இடங்களில் மணிவாசகர் பாடுறார். அப்போது இந்த வரிங்கிறது சிவபெருமானுக்குரிய வெறும் வாழ்த்தொலி மட்டும் இல்லை. இதில் சிவபெருமான் தமிழ் கடவுள், அவன் தமிழை கட்டி காத்தவன், தமிழ் ஆராய்ச்சி செய்தவன், தமிழை வளர்த்தவன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த தமிழ் கடவுளாகிய சிவபெருமானை நாங்கள் போற்றுகின்றோம். அதுதான் தென்னாடு உடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு பதில் சொல்லுவாங்க. அப்போ தென்னாடு உடைய சிவன்னா தமிழர்களுக்கே உரிய சிவன். நம்ம தமிழ்நாட்டில் தான் சிவபெருமானை சிவன்னு சொல்கிறோம். அவங்க பார்த்திங்கன்னா வடநாட்டில் சிவன்னு சொல்ல மாட்டாங்க, சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் சிவன்னு குறிப்பிடுகின்ற போது சிறப்பும் வனப்பும் உடைய பொருள் என்பதை எடுத்து சிறப்புங்கிற சொல்லில் சிங்கிற எழுத்தையும் வனப்புங்கிற சொல்லில் வங்கிற எழுத்தை எடுத்து சிவ என்று சொல்கின்றோம். திருமூலரும் அப்படித்தான் குறிப்பிடுகின்றார். சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும். அப்போது தமிழர்கள் சிவனை குறிப்பிடுகின்ற போது சிவன்னு தான் குறிப்பிடணும், சிவன் அப்படின்னு குறிப்பிடக்கூடாது. வடநாட்டில் அவங்க சிவன்னு சொல்லுவாங்க, ஹரஹர மகாதேவன் அப்படின்னு அவங்க குறிப்பிடுவாங்க. நீங்கள் நம்ம திருமுறைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சிவன் 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 அப்படின்னு தான் சிவனை குறிப்பிடுகின்ற போது பெயர் வரும். அப்போது அதனால் தென்னாடுடைய சிவனே போற்றி என்பது தமிழ் சைவர்களை, குறிப்பாக தமிழ் மரபில், தமிழ் பண்பாட்டில் தமிழ் சைவர்களுக்குரிய சொல்லாக அது இருக்கின்றது. அதுவும் சிவபெருமானை தமிழ் கடவுளாக குறிப்பிடுகின்ற சொல்லாக இருக்கின்றது. ரெண்டாவது. மூன்றாவது, இப்படி தென்னாட்டிலே வந்து தமிழ்நாட்டிலே வந்து குறிப்பாக மதுரையில் தங்கி இருந்து மதுரையில் தமிழ் வளர்த்த அந்த சிவபெருமான் தமிழர்களுக்கு மட்டும் கடவுள் அல்லாமல்
உலகத்தில் உள்ள எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும், அவர் எந்த மொழி பேசுகின்றவராக இருந்தாலும், எந்த சமயத்தை பின்பற்றுகின்றவர்களாக இருந்தாலும், அவர்களுடைய மொழியில், அவர்களுடைய பண்பாட்டு வழக்கில் அவன்தான் கடவுளாக போற்றப்படுகின்றான் என்கின்ற செய்தியை மிக அருமையாக நம்மவர்கள் சொல்லி வைத்தார்கள். தென்னாடு உடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்லி. இப்போ சிவபெருமானை தமிழர்கள் சிவன் என்று அழைத்தாலும் மற்றவர்கள் அவர்களுடைய மொழிக்கு ஏற்ப, பண்பாட்டிற்கேற்ப, மதத்திற்கேற்ப வெவ்வேறு பெயர்களால் அழைத்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு பரந்த நோக்கினை உடையது தமிழ்ச்செவருடைய சைவ சமயம் என்பதை குறித்து நிற்கின்ற ஒரு அருமையான வாழ்த்தொலி இது. அதனால்தான் தமிழர்கள், குறிப்பாக சைவர்கள், தென்னாடு உடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம கூட நம்முடைய காணொளி சைவப்பறை அப்படின்னு வைத்திருக்கிறோம். நம்ம தமிழ் மரபை சார்ந்து, தமிழ் சைவ மரபை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காணொளி இது. ஒரு சேனல்ன்றாங்க இல்லைங்களா, ஒரு காணொளி பகுதியாக வைத்திருக்கிறதுனால நம்முடைய காணொளிகள் எல்லாம் தமிழ் சார்ந்து, தமிழ் சைவத்தை சார்ந்து, தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். அதில் ஒரு அன்பர் கேட்டிருந்தார், நீங்கள் ஏன் அரஹர நம பார்வதி பதையை சொல்லலை அப்படின்னா, நாம் அதற்கு எதிர்ப்பு இல்லை. அது தமிழர் பண்பாடு இல்லை, அது மற்ற வடமொழி பண்பாட்டை சார்ந்திருக்கின்றது, வைதிக பண்பாட்டை சார்ந்திருக்கின்றது. அதை பின்பற்றுகின்றவர்கள் அதை சொல்லலாம். நல்ல ஒரு அருமையான வாழ்த்தொழி, அதை சொல்லலாம். தமிழ் சார்ந்து, தமிழ் சமயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நாம், குறிப்பாக திருமுறைகளிலிருந்து எடுக்கப்பட்ட அருமையான இந்த சொல்லை நாம் பயன்படுத்துவதில் தவறு ஏதும் இல்லை. ஒரு அன்பர் நீங்கள் தவறு, அதை சொல்லாமல் தென்னாடுடைய சிவனை போற்றின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அது தவறு இல்லை. திருமுறையிலிருந்து எடுக்கப்பட்ட மிக அருமையான தமிழ் சார்ந்த, தமிழ் மரபுடைய சிவபெருமானை தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை நாம் நாமணக்க, சிந்தை சிவமணக்க சொல்லி மகிழ்வது என்பது சிறப்பு என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.